ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1039. இங்கு ஸ்ரீ நாபாஜி என்ற பக்தரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் முக்தி தரும் நகர் எழில் காசி மிக முக்கியமானதொரு திவ்ய தேசம். காசி நகரிலே கிருஷ்ணானந்தர் என்ற ஒரு பெரியார் வாழ்ந்து வந்தார். அவரது தவ ஒழுக்கமும் பக்தி விசேஷமும் கண்டு கணக்கற்ற அடியார்கள் அவரை குருவாக கொண்டார்கள். அவர்களுள் மிக மிக முக்கியமானவர் அனந்தநாத சுவாமிகள். இருவரும் எல்லா வகையாலும் தமது குருவையும் விஞ்சக்கூடியவராக இருந்தார். ஆகவே போகாரிதாசர் என்ற ஒரு மகான் இவரை ஆக்கிரயித்து அவருக்கு சீடர் ஆகிவிட்டார். இப்பொழுது போகாரிதாசருக்கு 2 சீடர்கள் இருந்தார்கள். அவர்களுள் ஒருவர் பெயர் அக்ரஜி, மற்றவர் பெயர் கிளஜி. இந்த இருவரில் அக்ரஜி என்பவர் சிறந்த விஷ்ணு பக்தர், எல்லா விதமான நற்குணங்களும் நிறைந்தவர், இறைவனை பாடுவதையும் புகழ் பரப்புவதையும் நோக்கமாக உடையவர். இவரது மெய் தொண்டையும் களங்கமற்ற மனதையும் கண்டு பகவான் இவர் மீது எல்லையற்ற கருணையை பொழிந்து இவர் விரும்பும் பொழுதெல்லாம் சேவை தந்தான் அவன். இந்த சமயத்தில் காசி மாநகரில் மிக கடுமையான பஞ்சம் தோன்றியது. மக்கள் உண்ண உணவும் குடிநீரும் இன்றி தவியாக தவித்தார்கள். அந்த நகரில் இளங்குழந்தைகள் உடன் விதவையான ஒரு பெண் தன்னை ஆதரிப்பார் இல்லாமல் பஞ்சத்தின் கொடுமையால் வருந்தி ஆற்றங்கரைக்கு சென்று குழந்தையை கரையிலே விட்டுவிட்டு ஆற்றிலே விழுந்து இறந்து போய்விட்டாள் அவள். இப்பொழுது குழந்தை அயர்ந்து தூங்கிய சமயம் அவள் விழுந்ததினால் அது தெய்வாதீனமாக பிழைத்து விட்டது. சற்று நேரத்திற்கெல்லாம் எழுந்து பார்த்து தாயை காணாமல் ஓவென அலறல் ஆயிற்று. அந்த சமயம் அக்கரஜி நீராடும் பொருட்டு நதிக்கு வந்து சேர்ந்தார். அவர் அங்கே மணலை முற்றாத சிறுவன் அழுது கொண்டு இருப்பது கண்டு, அப்பா குழந்தாய், உன் பெயர் என்ன, ஏன் அழுகிறாய் என கேட்டார். அந்த குழந்தை தன் மழலை மொழியால், அம்மா சாதம் போட கிடையாது, கேட்டேன் எங்கேயோ போய்விட்டாள் என்றது. குழந்தையின் வார்த்தைகளை கேட்ட அக்கரஜி, நீ வருந்தாதே, நான் உன் தாயாரிடம் அழைத்து போகிறேன் என சொல்லியவராய் நீராடிவிட்டு குழந்தையை தம்முடன் மடத்துக்கு அழைத்து சென்று விட்டார். அந்த குழந்தையின் இயற்பெயர் தெரியாத காரணத்தினால் நாபாஜி என பெயரிட்டார் அக்கரஜி. அந்த குழந்தை மடத்திலே வசித்து வந்தது. அக்கரஜி பூஜை செய்யும் போதெல்லாம் உடன் இருந்து பார்த்தபடியே அமர்ந்து இருக்கும். மடத்திற்கு வரும் மகான்களை வணங்கி அவர்களுடைய நல் உரைகளை கேட்டும் அவர்களுடன் பஜனையிலும் நாம சங்கீர்த்தனத்திலும் கலந்து கொள்ளும் அந்த குழந்தை. இப்படியாக குழந்தை நாபாஜி இளைஞன் நாபாஜி ஆகிவிட்டார். சூழ்நிலையினாலும் பூர்வ புண்ணியத்தினாலும் மிகச்சிறந்த அறிவாளியாகவும் பக்குவமான மனதை உடையவராகவும் தெய்வ பக்தி உடையவராகவும் ஆகிவிட்டார். ஒரு நாள் அக்கரஜி விடியற்காலையில் எழுந்து நீராடி பூஜை முடித்து தம் அறைக்குள் ஒருவரை விட வேண்டாமென சொல்லி பின் நிஷ்டையில் அமர்ந்து விட்டார். அவர் அக்கரஜியின் கட்டளைப்படி நாபாஜி வாசலில் நின்று ஒருவரையும் உள்ளே விடாமல் திருப்பி அனுப்பி கொண்டு இருந்தான். விரும்பிய பொழுதெல்லாம் சேவை தரும் இறைவன் அன்று தம்முன் தோன்றாதது பற்றி அக்கரஜி வருந்தினார். நாபாஜிக்கு முக்காலம் உணரும் தன்மை இருந்தபடியால் அக்கரஜி வருந்துவதை அறிந்து உள்ளே சென்று, சுவாமி, கடலில் கொந்தளிப்பினால் ஒரு வியாபாரியின் கப்பல் முழுகும் நிலையில் இருக்கின்றது. அவன் பரம பக்தன் ஆகையால் பகவானை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டான். மேலும் அந்த கப்பல் தப்பினால் தங்களுக்கு மடத்துக்கு கைங்கரியத்தின் பொருட்டு 5இல் 1 பங்கு பொன் தருவதாக பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறான். பகவான் அவனை காக்க போய் இருப்பதனால்தான் தங்களுக்கு சேவை கிடைக்கவில்லை என கூறிவிட்டு மீண்டும் வாசலில் நின்று காவல் புரியல் ஆனான் அவன். நாபாஜி கூற கேட்ட பின்பு அவர் சற்று நேரம் மௌனமாகி பிறகு மீண்டும் தியானம் செய்யலானார். அப்பொழுது இறைவன் தோன்ற அக்கரஜி முன் தியானம் செய்த பொழுது இறைவன் தோன்றாததன் காரணத்தை கேட்டார். அவர் நாபாஜி சொன்ன செய்தியை மீண்டும் கூறி, உனது செயல் நன்கு நடைபெறும் வண்ணம் அந்த பக்தனது கப்பலை கரை சேர்த்தேன், உனக்கு திருப்திதானே என கேட்டு மறைந்து விட்டார் அவர். இறைவன் மறைந்ததும் அக்கரஜி நாபாஜியை அழைத்து, நான் பலகாலமாக பக்தி செய்து இறைவனது அருளை பெற்று இருக்கிறேன்.
ஆனாலும் என் போன்றவர்களுக்கும் இறைவன் என்னென்ன செய்கின்றான் என்பது விளங்குவது கிடையாது. வியாபாரிக்கு உதவியது உனக்கு எப்படி தெரிந்தது? இந்த ஞான திருஷ்டி உனக்கு எப்படி உண்டாயிற்று என்றார் அவர். அதற்கு நாபாஜி கூறினார், சுவாமி, நான் நாயிலும் கடையேன். தாங்கள் என்னை சிலாயிக்கும்படி அபூர்வ சக்தி ஒன்றும் என்னிடம் கிடையாது. புண்ணிய ஆத்மாவாகிய தங்களது தரிசனத்தினாலும் மடத்தில் அவ்வப்போது எழுந்தருளும் மகான்களின் அனுக்கிரகத்தினாலும் இறைவன் இந்த சக்தி எனக்கு அளித்திருக்கிறார் என நான் நினைக்கின்றேன். அதை கொண்டுதான் இறைவன் வியாபாரிக்கு உதவியது அறிந்தேன். இதையெல்லாம் தாங்கள் இட்ட பிச்சை எனக்கு மெய்ஞானத்தை ஊட்டியது தாங்கள் அன்றோ என்றான் அவன். இப்பொழுது தமது அருமையான சீடனை நோக்கி மனம் மகிழ்ந்தார் அக்ரஜி. இப்படிப்பட்ட அருமையானதொரு சக்தியை நல்ல முறையிலே உலகினருக்கு பயன்படும் வகையில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவரது மனதில் உதித்தன. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான நாபாஜியை நோக்கி, உனது கூர்மையான அறிவு பக்தி உலகில் என்றென்றும் நிலைத்திருக்கும்படி பக்தர்களது அருமையான சரித்திரங்களையெல்லாம் குவாலியர் பாஷையிலும் பிராகிருத பாஷையிலும் எழுதுவாயாக என கட்டளையிட்டார் அவர். இப்பொழுது குருநாதரது கட்டளையை செருமேற்கொண்டு நாபாஜி தமது அற்புதமான நடையிலே பாகவத உத்தமர்களின் சரிதங்களையெல்லாம் தொகுத்து ஒரு பெருங்கடல் போல் எழுதி வைத்து பிரவச்சனம் செய்தார். அந்த அரும்பெரும் செயலை செய்து முடித்ததன் பொருட்டு பண்டிதரும் பாமரரும் ஏழைகளும் செல்வர்களும் தம்முள் பேதம் இல்லாமல் அவரை ஒருமுகமாக புகழ்ந்தார்கள். இவர் செய்த நூலை முதன் நூலாக கொண்டு நாட்டின் பல்வேறு மொழிகளிலும் பக்தர்களின் சரிதங்கள் வெளிவரல் ஆயின. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்